அதாவது இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னா பிளெஸிங் மீட்டிங், பாசிட்டிவாக பேசணும். என் பையன் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்னா உங்கள் சார்பாக 2 வார்த்தை உட்காந்து தப்பா படித்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்லா படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடும். அது எண்ணம் இல்லாதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நம்ம எடுத்து கொடுத்து இந்த எக்ஸாம் டைம்லாம் கொஞ்சம் நம்ம பிக்கப் பண்ணாமல் போதும். நீங்கள் பசங்க வந்து பிளான் பண்ணி படிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஒன்வேர்டெல்லாம் படிக்கணும். நம்ம ஒன்வேர்டை நிறைய பசங்க படிக்கிறதே இல்லை. ஒன்வேர்ட் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்வேர்டில் 15 மார்க்னா 10 தான் எழுதுறாங்க, இல்லை 5 தான் எழுதுறாங்க. அப்படின்னு எல்லாம் தப்பாக இருக்கும். ஆனால் ஒன்வேர்டு ப்ளஸ் 2 மார்க்கு எல்லாமே அதே ஸ்டெப்பன் பை ஸ்டெப்பாக வச்சு எல்லோரும் நல்ல மார்க் வாங்க. அதே மாதிரி பென்சில் பேனா எல்லாமே கரெக்டாக எடுத்துன்னு போயிருக்கோம். அங்கே போயிட்டு அதை எடுக்கல இது எடுக்கலன்னா அங்கே போய் யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். எல்லோரும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும். யார் அதை புரிந்து படிக்கிறார்களோ அவங்க தான் இதில் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். இதுதான் சொன்னீங்க. நீங்கம்மா 2 வார்த்தை பேசுமா? உட்காந்து எல்லாருக்குமே வணக்கம். நீங்க படிக்கிறது மற்றவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. நீங்க நல்லா முயற்சி எடுத்து படிச்சா மட்டும் அதுவே எங்க எல்லாருக்குமே போகும். நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க, பயப்படாதீங்க. எல்லாம் நம்ம படிச்சது மட்டும்தான். ஞாபகம் வச்சு எழுதுங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க. நீங்கள் எடுக்கிற மார்க்குக்கு நீங்கள் என்ன ஆகணுமோ அதை ஆகலாம். மார்க் கம்மி ஆச்சுன்னா மார்க் என்ன நினைக்கிறோ அதை தான் நீங்கள் பண்ண முடியும். சீனிவாசனம்மா சூஸ் பண்ணும்போது 35% இருந்தாலே போதும்னு மட்டும் சொல்ல வராங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் எழுதாமே விட்டுறாங்க. 50% அப்படி தான் சூஸ் பண்ணிக்கலாம். அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சது எல்லாமே புரிஞ்சுது நம்ம எழுதணுன்ட்டு ப்ரெஷ் பண்ணாங்க. நம்ம வந்து அந்த 37 மட்டும் சூஸ் பண்ணாங்கன்னா அது விட்டுறாங்க சார். பாஸ் பண்ணால் மட்டும் போதும், பாஸ் பண்ணால் மட்டும் போதும், பாஸ் பண்ண எழுதாவே போதும், இவ்வளோ தான் படிக்கணும். ஆனால் தெரிஞ்சது விட்டுறாங்க. எழுதவும் கூட அது வந்து ஜென்ரலாகவே வச்சு மெயின் வந்து அது போயிட்டே இருக்குது சார். எப்பவுமே கடைசி வரைக்கும் அது போதும். அது கொஞ்சம் மாற்றி அவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க. இல்லைண்ணம்மா உட்காந்து பேசு 2 வார்த்தை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, சார் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. யாருக்கும் வீட்டில் நீங்கள் படிக்கிறதுக்காக எல்லாருமே போடுறாங்க. அதனால நீங்கள் நல்லா எல்லாருமே படித்து முடிச்சுட்டு நல்லா வாங்கிட்டு இவன் ராஜாம்மா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த இடத்துல சார் சொல்கிறது, டீச்சர் சொல்கிறது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து பெற்றவங்க கொஞ்சம் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் நடிச்சுக்கோங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அது காலையில் கொஞ்சம் சீக்கிரம் தூக்கம் வருதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் காலையில் ஏந்து சீக்கிரமாக எடுத்துக்காக படிங்க. அப்போ தான் மைண்டில் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதெல்லாம் படிங்க எல்லாருக்கும். சார் சொன்ன மாதிரி தான் தெரிஞ்ச கொஷின் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக நம்பர் போட்டு கரெக்டாக எழுதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பெற்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா படித்தாதான் நாளைக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து இருக்க முடியும். எங்கள் பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டரில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை மனசில் நல்லா இது பண்ணிவிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு சரிங்களா எக்ஸாம் எழுதும்போது பயப்படாமல் தெளிவாக உட்காந்து எழுதிட்டு பயம் இல்லாமல் நம்ம இந்த மார்க் எடுப்போம், நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு வெளியே வாங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.